இங்க ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை இந்த வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதுல போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக அவன் இப்படி பண்றான் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் சண்டை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ அப்ப அந்த சண்டையில இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்து என்ன பண்ணிருப்பானா, பக்கத்துல இருக்க பாட்டில் எடுத்து அவன் மண்டையில ஒரே அடி அடிச்சிருப்பான். சோ இதனால அவன் அங்கேயே சம்பவ இடத்துல இறந்து போயிருப்பா. சோ அதுக்கப்புறம் இவன் மறந்து போயிட்டு ஐயோ நம்ம இப்படி கொண்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது, அப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் இவன் வீட்டு காலிங் பெல் அடிக்கிறான். இதை கேட்டவன் ஒரு செகண்ட் மறந்து போயிட்டு ஐயோ யாரோ வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருப்பானா, அவனோட பாடி அப்படியே மறைச்சு வச்சுட்டு போயிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கதவை ஓபன் பண்ண. அப்ப வந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டு, என்னப்பா வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்குது, ஏன் திரும்பவும் ஆளுக்கு உனக்கு சண்டே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். ஆனா இவன் வந்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி, சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைனா டிவில ஹாலிவுட் படம் ஓடிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம என் ஆளு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு கொலை பண்ணதுக்கான தடையத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பானா, அவளை அப்படியே ஓரமா பேக் பண்ணி வச்சுட்டு ஃப்ளோர்ல சிந்தி இருக்க ரத்தத்தை எல்லாத்தையும் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு, கூடவே இவன் ட்ரெஸ்ல இருக்க ரத்தம் அவளோட ட்ரெஸ்ல இருக்க ரத்தம் எல்லாத்தையும் வாஷ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இவனோட ட்ரெஸ்ஸை வந்து வாஷிங் மிஷின்ல போடுறான். அப்படி போட்டவன் வாஷ் பண்ணி முடிச்சதும் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறான். அப்படி போய் பார்த்தா அங்க உள்ள போட்ட ட்ரெஸ்ஸை காணோம். டேய் எங்கடா உள்ள போட்ட ட்ரெஸ்ஸை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாம சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளோட ட்ரெஸ் எடுத்து உள்ள போட்டு வாஷ் பண்ணி முடிச்சதும் போய் பாக்குறான். அப்படி பார்த்தா இப்போ அவளோட ட்ரெஸ்ஸையும் காணோம். டேய் என்னடா நடக்குதுங்க, இதுக்குள்ள எது போட்டாலுமே அப்படி காணாம போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாம அப்பதான் இவனுக்கு வந்துட்டு ஒரு வில்லத்தனமா ஒரு ஐடியா ஒண்ணு வருது. சோ என்ன பண்றான் அப்படின்னா, அவளோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக அவளை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து இந்த வாஷிங் மிஷின்ல போட்டு இப்போ இவளோட பாடி காணாம போதான்னு பாக்குறதுக்காக சுவிட்ச் ஆன் பண்ணி விட, அந்த வாஷிங் மிஷினும் கடகடன்னு அவளை போட்டு அப்படியே வாஷ் பண்ண. அப்படி வாஷ் பண்ணி முடிச்சதும் கடவுளே அவளும் அந்த துணி மாதிரி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே போய் ஓபன் பண்ணி பாக்குறான். அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா இவன் நினைச்ச மாதிரி அவளோட அந்த டெட் பாடியை வந்து காணோம். எப்பா எப்படி காணாம போச்சுடா, என்ன மேஜிக்கல் மிஷின்ரா இது, இதுக்கப்புறம் 10 கொலை பண்ணா கூட தடையுமே இல்லாம பக்காவா அழிச்சிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போறான். அப்படி இவன் போயிட்டு இருக்கும்போது அப்ப நடு ரோட்ல ஒருத்தவங்களோட டெட் பாடி வந்து கிடக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓபன் பண்ணி பாக்குறான். அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா அது யாரோடதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்க. அது கூடவே அந்த டைம் ஒரு பொண்ணோட ட்ரெஸ் வந்து இவன் மேல விழுது. அது எந்த பொண்ணோட ட்ரெஸ் அப்படின்னா அது வேற யாரும் இல்ல, இப்போ காணாம போச்சு இல்ல வாஷிங் மிஷின்ல அந்த பொண்ணோட ட்ரெஸ் அதே தான்.